பெங்களூருவில் RCB அணி வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். என்னென்ன பிரிவுகளில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நேற்று IPL-இல் வெற்றி பெற்ற RCB அணியின் வெற்றி கொண்டாட்ட பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த நிலையில் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததான் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது உண்மைதான் என்பது போல விதான சௌதா முன்பு முறையான பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் நிறைய இளைஞர்கள் சுவர்களை ஏறி குதித்தது, அதே போல நீதிமன்றத்தின் கூரை மேல் ஏறி நின்ற காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இதையெல்லாம் பார்த்துதான் உண்மையிலேயே பாதுகாப்பு குறைபாடு இருக்குமா என்ற ஒரு எண்ணத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து, கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து பொதுநல வழக்காக இந்த விவகாரத்தை பதிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அட்வொகேட் ஜெனரலை அழைத்து இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்த அறிக்கையையும் கேட்டிருக்கிறது. ஊடகங்களில் எல்லாம் பாதுகாப்பு குறைபாடு என்ற விஷயங்கள் வருகின்றன. அதே போல அது தொடர்பான வீடியோக்களும் சில வருகின்றன. உண்மையிலேயே எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்ற விவரங்களை எல்லாம் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அட்வொகேட் ஜெனரல் கூறிய போது கூட நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறோம் என்று சொன்னார். இருந்தாலும் பரவாயில்லை, என்னென்ன சம்பவம் நடந்தது, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் அறிக்கையாக தயார் செய்து பிற்பகல் 2:30 மணிக்கு அளிக்க வேண்டும். அப்போது இது தொடர்பான விசாரணை நடைபெறும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தற்போது வரை நீதிமன்றம் இதை கையில் எடுப்பதற்கு முக்கியமான காரணம், இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 16 மணி நேரத்தை தாண்டி விட்டது. தற்போது வரை ஒரு FIR கூட போடப்படவில்லை காவல்துறையால் என்பதுதான் நீதிமன்றம் இந்த விவகாரத்தை கடுமையாக எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். இது போன்ற பேரணி வேண்டாம் என்று கூறியதாக சொல்லப்பட்டது. அது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே போல எவ்வளவு போலீசார் பாதுகாப்பில் இருந்தார்கள் என்றால், நேற்றைய நிகழ்ச்சியின் போது KSRP, அதாவது ஊர்காவல் படையினர் யாருமே அந்த இடத்தில் காவலுக்கு அழைக்கப்படவில்லை. பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகள் பெரிய புனித்குமார் மறைந்த போது கூட சில மணி நேரங்களில் ஏற்பாடு செய்ய இருந்த அந்த மைதானத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் சில மணி நேரத்தில் செய்யப்பட்டது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு விரிவாக இருந்தது. இங்கு ஏன் அவ்வளவு விரிவாக செய்யப்படவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. இதைத்தான் நீதிமன்றமும் கேட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வழக்கு விசாரணை நடைபெறும். அப்போது அரசு தரப்பில் கட்டாயம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.